சேர்ந்தவங்க. என் பேரன் லண்டனில் இருக்காங்க. அவனுக்கு இந்த மாதம் தான் பர்த்டே வருது, 2வது பர்த்டே. அவன் திடீர்னு குழந்த அவங்க அம்மாவுக்கு வைத்திருந்த சத்து மாத்திரை ஒரு 7 மாத்திரைக்கிட்ட அவன் சாப்பிட்டுட்டான். என் மக உடனே போய் வாயை க்ளீன் பண்ணி வாய்க்குள்ளே இருந்த மாத்திரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கா. இருந்தாலும் டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டதில் நீங்கள் உடனே கூப்பிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அட்மிட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததில் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்கான்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நாங்கள் இங்கே அழுதுகிட்டு, ஜீவமாதாம்மா தாயே நீ தான் துணையாக இருந்து என் பேரனை எந்த பாதிப்பும் இல்லாதபடிக்கு நீ காப்பாற்றணும்னு அழுது கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். உடனே ஃபோன் வந்துச்சு, அம்மா எந்த பாதிப்பும் இல்லையா, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக அட்மிட் பண்ணி ப்ளட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க, பாதிப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் ஜீவமாதாம்மா எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சாங்கன்றது ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி என் பிள்ளையை இப்போ காப்பாற்றி கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல் 3 சாட்சிகள், இது ஒன்று. இன்னொரு சாட்சி, என் அண்ணன் மகள் திருமணம் இந்த 24 தான் நடந்துச்சு. மழை, நல்ல மழை. ஜீவமாதாவே இந்த திருமணத்தை அற்புதமாக நீதாம்மா நடத்தி தரணும். என் அண்ணன் ரொம்ப வேதனைப்படுறாங்க, மழையினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இந்த மழையை எப்படியாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அவங்கள்ட்ட நான் வேண்டியிருந்தேன். அதே போல் அந்த 24ஆம் தேதி 23ஆம் தேதி மழையே இல்லாதபடிக்கு அந்த திருமணத்தை அற்புதமாக நடத்தி தந்தாங்க. அதனால் கோடான கோடி மாதாக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என் தம்பி வேலை இல்லாமல் இருந்தான், வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் துபாயில் இருந்து வேலை பார்த்தான். அது போகும்போது எனக்கு வேலை இல்லை, நான் வேலை இல்லைன்னா மறுபடியும் திரும்பி தான் வரணும்னு அவன் மனம் ரொம்ப உடஞ்சி போனான். ஆனால் அவனால் வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. அவனுக்கு ஒரு உழைப்பு வேணும், எனக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்ற ஒரு இதோடு இருப்பான். அதனால் நான் அவனுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். மாதா தாய், என் தம்பி போனதும் அவனுக்கு போய் 3 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணான். 3லேயும் அவன் ஏற்கனவே பார்த்ததோட சேலரி கம்மியாக ஒன்று வந்துச்சு, ஒன்று வேலை பதிலே சொல்லலை. 3வது இன்டர்வியூக்கு போகணும், நான் 10 மணிக்கு போகணுன்னு சொல்லியிருந்தான். நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், நீ தைரியமாக போடா, உனக்கு வேலை கிடைக்கும்டா, அதை விட உனக்கு அதிகமான சம்பளம் வேலை கிடைக்கும்டா, நான் ஜெபம் பண்ணுறேன்டா, நீ போடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என் தம்பி போயிட்டு வந்து சொன்னான். என் தம்பி ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணி உங்கள் தம்பிக்கு வேலை கிடச்சிருச்சு, அதை விட அதிகமான சம்பளம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்படியே கண்ணீர் அதிகமாக வந்து ஜெபமாதாக்கு நன்றி சொன்னேன். இவ்வளோ அற்புதங்களை செய்த மாதாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ்.